ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காசி விநாயகா மெஸ். இப்போவும் இந்த பேரை கேட்டால் நிறைய பேர் எமோஷ்னலாக ஃபீல் ஆவாங்க. அதுக்கு காரணமும் இருக்குங்க. நீ ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இஷ்டத்துக்கு உருட்டு அப்படின்னு சொன்னாலும் அப்படி இல்லைங்க. இந்த இடத்துக்கெல்லாம் ப்ரமோஷனே தேவையில்லை. அதுமாரி அவங்க அதுக்கு எதிர்பார்க்குறதும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கடா இந்த வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், அவ்வளோதாங்க. இந்த மெஸ் எதுக்கு நான் ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்கிறேன்னு இந்த சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு மட்டுமே தெரியுங்க. பேச்சுலர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வீட்டு ஞாபகம் வரும், வீட்டுக்கு போகணுன்னு தோணும். பட் எல்லாராலையும் வாரம்லாம் வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்க. அட்லீஸ்ட் அம்மா கையில் சமைச்ச ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ற ஒரு கிரேவிங் எல்லாருக்குமே இருக்குங்க. அப்படி ஒரு நினைப்பு வரும்போது பேச்சுலர்ஸ் சூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பிளேசஸில் கண்டிப்பாக இந்த காசி விநாயகா மெஸ்ஸும் இருக்கும்னு நிச்சயமாகவே சொல்லலாங்க. கூமாப்பட்டிக்கு கொடுத்த மாதிரி பெரிய ஐப்பெலாம் கொடுக்க விரும்பலைங்க. சாதாரண சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், தயிர், பேசிக்காக நார்மல் சாப்பாடு, அவ்வளோதாங்க. பட் நீங்கள் எத்தனை தடவை பண்ணிங்களாலும் டேஸ்ட் மாறாமல் அதே கன்சிஸ்டன்சியோட சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதுக்காகவே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.